கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட தகப்பனே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை இன்னும் ஒரு முறை கேட்க எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே இந்த வார்த்தைகள், எங்கள் இருதயங்களிலே உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யணுமா, எங்களை பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறோம். ஆவியாருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மாம்ச கண்களெல்லாம் இயேசு நாமத்தினாலே மறைக்கப்பட்டு, ஆவியானவரே உடைய ஒத்தாசினாலே எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் தகப்பனை திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் முதலாவது வாசித்த வேத பகுதி 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். அதிலே அந்த 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 3:7. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஹல்லேலூயா. மனைவியானவளை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியானவள் எப்படிப்பட்டவளாம்? பலவீன பாண்டம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையினாலே ஆண்டவர் புருஷன்மார்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆமென். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அப்படி என்று சொன்னால் மனைவிகளுக்கு கனம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நாம நினைப்போம், என்ன இது, கணவனுக்கு தானே மனைவி கனம் செலுத்தணும். உண்மைதான், கணவனுக்கு மனைவி கனம் செலுத்த வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனைவிகளுக்கும் கனம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ட்ரீட் தம் வித் லவ் அண்ட் கேர் அண்ட் ரெஸ்பெக்ட். அவளை அன்போடும் கனிவோடும் மரியாதையோடும் நடத்துங்கள். அவர்களுக்கென்று சுய மரியாதை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு மனசு இருக்கிறது, அவர்களுக்கென்று சில ஆசைகள் இருக்கிறது, அவர்களுக்கென்று சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிறது. ஒருவேளை அவங்க செய்யறதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இல்லாவிட்டாலும் அட்லீஸ்ட் அதை என்ன செய்யலாம், குறை சொல்லாமல், சரிம்மா இதை செய்வதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லாவிட்டாலும் அதை எடுத்தறிந்து பேசாமல் இருப்பது அவர்களுக்கு நாம் காட்டுகிற மரியாதை. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மனைவிகளை பார்த்து பலவீன பாண்டம் என்று சொல்கிறார்? இங்கே நம்ம பாட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பானைகள் வச்சுருக்கிறோம். இது எப்படிப்பட்ட பாத்திரம்? கீழே போட்டால் உடையவே உடையாதா? கீழே போட்டால் உடைந்து விடும். ஆகையினால் அதை எப்படி தான் பத்திரமாக என்ன செய்ய வேண்டும், கவனமாக அதை பிடிக்க வேண்டும். இப்படி கவனம் இல்லாமல் பிடித்தால் அந்த பாத்திரம் கீழே விழுந்தால் என்ன ஆகும், உடைந்து போகும். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பெண்கள் அல்லது மனைவிமார்களை கவனமாக கையாள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உடைந்து போகக்கூடியவர்கள். they will break easily. நிறைய சமயத்தில் நம்ம நினைக்கிறோம், எதனா ஒன்று சொன்னிட்டா கண்ணை கசக்கிறா, எதனா ஒன்று சொல்லிட்டா கண்ணில் தண்ணியாக கொட்டுது, எதனா ஒன்று சொன்னால் முறைத்து கொள்ளுகிறாள், கோபித்து கொள்ளுகிறாள். ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, அவங்க பலவீன பாண்டம் என்று சொல்லி. ஆகையினாலே அவர்களை கவனமாக நாம் என்ன செய்ய வேண்டுமா, நடத்த வேண்டும். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை அதற்கு அதிலே காரியத்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடன் வாழ்ந்து, முதலாவது காரியம் தேவன் நமக்கு சொல்லுகிறது என்றால், யூ லிவ் வித் தம் இன் அண்டர்ஸ்டாண்டிங். ஆங்கில பைபிள் அப்படி இருக்கா, டுவெல் வித் தம் வித் அக்கார்டிங் டு நாலேஜ். இன்னொரு வேதாகம் தான் வாசித்தா அண்டர்ஸ்டாண்டிங், அவளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவங்க ஒன்று சொன்னால் நாம் வேறு மாதிரி ஒன்று யோசிச்சுக்கிறோம். அதனால் குடும்பத்தில் சண்டை வருது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், விவேகத்தோடு, வேக வேகமாக வார்த்தையை கொட்டிடக்கூடாது. கணவனும் சரி மனைவியும் சரி, விவேகத்தோடு. அது மட்டும் இல்லை, அவர்களை புரிந்து கொள்ளுதலோடு. அதோடு கூட ஆங்கில வேதாகமத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க, கிவிங் ஆனர். அதாவது கனம் பண்ணுங்கள், அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுங்கள். ஏன் தெரியுமா, அவங்க ரொம்ப பெரிய ஆள் அதனாலெல்லாம் கிடையாது. அவர்களும் உங்களைப் போலவே உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் அழைத்திருக்கிறார். ஆமென். ஆகையினாலே கணவன்மார்கள் மனைவிகளை அவர்கள்
அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக்கொள்ள. உங்களுக்கும் எப்படி நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்குறாரோ அதே போல் மனைவிகளுக்கும் அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறபடினாலே அவர்களோடு நீங்கள் எப்படி வாழ வேண்டுமா? அவர்களோடு கூட நீங்கள் விவேகத்தோடு வாழுங்கள். லிவ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லிது. அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வார்த்தையை சொன்னால் நமக்கு புரியும் இல்லையா? என்னை அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டேங்கிறாரு, என்னை அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டேங்கிறா, நான் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று புரிஞ்சுக்கிறா. நிறைய குடும்பங்கள் அந்த காரியங்கள் உண்டு. ஆகவே நான் அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லிது புரிந்து கொள்ள வேண்டும். அவளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டுமா? ஏன்? அவர்களுக்கும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியான கிருபையை தேவன் அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு இதை எழுதும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை எழுதுகிறார் என்று சொன்னால், பெண்கள் சமுதாயத்திலே அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி பெண்களை மிகவும் கீழ்த்தரமாக நடத்தினார்கள். நம்ம தேசத்தில் இன்னைக்கு கூட அது இருக்கு. ஏன் நீ படிக்கணும், ஏன் நீ வேலைக்கு போகணும், ஏன் நீ போய் வெளியில் போய் எல்லாத்தையும் சம்பாதிக்கணும், வீட்லேயே இரு, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு, இப்படிப்பட்ட காரியங்கள் நம் சமுதாயத்தில் இருக்குது. இதை விட மிகவும் மோசமாக அந்த நாட்களிலே இருந்தது. ஆகையினால தான் பேதுரு சொல்கிறாரு, உங்கள் மனைவிகளை கனம் பண்ணுங்கள். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு கணவன் என்றும் மனைவி என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் கர்த்தருடைய பார்வையிலே சமமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ தேவன் பெண்களுடைய ஒரு ஸ்தானத்தை உயர்த்துகிறதை பார்க்கிறோம், ஆண்களுக்கு ஈக்குவலாக. அதுக்காக ஒரு கூட்டம் இருக்கிறது, விமன் லிபரலிசம். அது என்ன செய்யும்னா புருஷர்மார்களுக்கு கீழ்ப்படியாது. அது என்ன செய்யும்னு சொன்னால் ஆண்களுக்கு கீழ்ப்படியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லவில்லை. when he says that we are equal in the sight of the Lord, கர்த்தருடைய பார்வையிலே கணவனும் மனைவியும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்கள் ஆனபடினாலே தேவனுடைய பார்வையிலே ஒன்றாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய பார்வையிலே ஒன்றாக இருக்கிறவர்களை நாம் தரை தாழ்த்து பேசலாமா அல்லது தரம் தாழ்ந்து அவர்களை நடத்தலாமா? கூடாது. அதை தான் பேதுரு அங்கு சொல்ல வருகிறார். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். ஏன் அவர்களை மோசமாய் நடத்தக்கூடாது என்று சொன்னால், உன்னுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் இருவரும் விவேகமாய் வாழுங்க என்று சொல்லி சொல்கிறார். லிவ் பீசபிளி, லிவ் ஹார்மோனியஸ்லி, ஸோ தட் யுவர் ப்ரேயர்ஸ் வில் நாட் பி ஹிண்டர்ட். இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருதுன்னு வைங்களேன், ஜெபம் பண்ண முடியுமா? குடும்ப ஜெபம் இருக்குமா? இருக்காது. ஆகையினால தான் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனைவியோடு கணவன்மார்களை சீர்பொருந்திருங்கள். மனைவிகளே உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராமல் இருக்கணும்னா கணவர்களோடு சீர்பொருந்தி இருங்கள். அதை தான் அங்கே சொல்கிறாரு. ஆகினாலே தேவன் ஒரு விதத்தில் மனைவிகளை என்னன்னு சொல்கிறாரு தெரியுமா? பலவீன பாண்டங்கள். ஆனாலும் தேவன் சொல்கிறாரு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை நீங்கள் செய்யுங்கள். நிறைய வேளையில் மிகவும் தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறது, மரியாதை இல்லாத வார்த்தைகளை பேசுகிறது, இல்லது அவங்களை மட்டுப்படுத்தி பேசுகிறது. இவைகள் எல்லாம் பெண்களை மிகவும் தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவங்களாக இருக்கிறது. ஒரு பெண்ணை பார்த்து அல்லது ஒரு மனைவியை பார்த்து கெட்ட வார்த்தையிலால வையும் பொழுதோ அல்லது மரியாதை குறைச்சலாய் நடத்தும் பொழுதோ அல்லது அவளை சிறுமைப்படுத்துகிற விதமாய் நடத்துகிறது எல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு எதிரான காரியங்களாக இருக்கிறது. ஆகினால அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, நாம் இருவருமே தேவனுடைய அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் கிருபையை பெற்றவர்களாக இருக்கிறபடினாலே ஒருவரை ஒருவர் நாம் என்ன செய்யக்கூடாது? மரியாதை குறைச்சலாகவோ கெட்ட அவதூறான வார்த்தைகளை பேசுகிறதுனாலையோ அல்லது அவர்களை மட்டுப்படுத்தி பேசுகிறதையோ செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, கணவன்மார்கள் அவருடைய மனைவிமார்களை நேசிக்கவும் கணவன்மார்கள் பெண்களை பாதுகாக்கிறவர்களாக இருக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. விவேகத்தோடு வாழ்ந்து என்று சொல்லும் பொழுது இந்த மண் பாத்திரம் இருக்கு, இதை எப்படி பண்ணணுமா, எப்படி அதை வைத்து கொள்ள வேண்டும்? பத்திரமாக அதை வைத்தாதான் அந்த பாத்திரமா இருக்கும், இல்லைன்னா அது உடைந்து போகும். அதை போலவே அதை பத்திரமாக எப்படி பாதுகாத்து அதை பத்திரமா உடையாமல் வைத்துக் கொள்கிறோமோ அதே போல சகோதரர்களும் தங்கள் மனைவிகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? அதே ப்ரொடெக்டர்ஸ், உங்கள் மனைவிகளை பாதுகாக்க வேண்டும், உங்கள் மனைவிகளை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இது என்ன சிஸ்டர், உமன்ஸ் டே தானே, எதுக்கு பிரதர்ஸ்க்கே சொல்லிட்டு இருக்கீங்க என்று சொன்னால், பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம், பெண்களாகிய நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியம். we are not the foot mat. எல்லாரும்
கால்களை துடைத்து கொண்டு போகக்கூடிய ஃபுட்மேட் கிடையாது பெண்கள். நமக்கு சொந்த சில காரியங்கள் இருக்கிறது. தேவன் நம்மை அவருடைய சாயலாக படைத்திருக்கிறபடினாலே நமக்கென்று தேவன் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஆண்டவர் கொடுக்குற அந்த கனம், அந்த மரியாதை, இவைகளை நாம் இழந்து போகக்கூடாது. ஆகினால் நம்முடைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது நாம் விவேகத்தோடு கணவன்மார்களுக்கு சொல்லணும், இப்படி கெட்ட வார்த்தையில் என்னை பேசாதீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி என்னை மட்டுப்படுத்தி பேசாதீங்க, எனக்கு மனசு வலிக்குது. ஒரு சகோதரி திருமணமான புதுசில் அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பல வழிகள் இருக்குது, ஆனால் ஒரே வழி தான் தெரியுமா. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழியாக கூப்பிட்டு போவாராம். அவங்களுக்கு அந்த வழியே தெரியல. அப்போ அவங்க சொல்லுவாங்களே, எனக்கு இந்த வழியில் கூப்பிட்டு போங்க, வேறு வழியில் போனால் எனக்கு வழி தெரியலன்னு. அப்போ அவர் சொல்லுவாராம், நீ ஒரு செக்கு மாடு, உனக்கு வேறு வழி தெரியாதுன்னு. அப்போ கல்யாணம் புதுசில் ஒரு புருஷன் தன்னை மனையை பார்த்து செக்கு மாடு, இது சுற்றி சுற்றி வரும், இதுக்கு வேறு வழியே தெரியாது அப்படி சொல்லும் பொழுது அந்த சகோதரிய இருதயம் உடைந்து போயிட்டுரு. ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சிஸ்டர் இப்படி என்ன சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், உன் கணவனார் இடத்துல போய் சொல்லு, நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஆகையினால அப்படி சொல்லாதீங்க. இந்த சிஸ்டரும் போய் சொன்னாங்க, அந்த பிரதர் ஏற்றுக்கொண்டார். ஆகையினால சில வேளையில் நம்ம நினைக்கிறோம் நம்ம புருஷன்மார்களுக்கு நம்மை பற்றி புரிந்திருக்கிறது என்று சொல்லி, ஆகையினால அவங்க எதையாவது சொல்லி நம்ம மனசு கஷ்டப்படும் பொழுது இவர் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பார், சொல்லாதீங்க எனக்கு மனசு வலிக்குது என்று சொல்லும் பொழுது நிறைய வேளையில் அதை மாற்றிக்கொள்வதற்கு அவளுக்கு அது உதவியாக இருக்கிறது. ஆகினாலே கணவனும் விவேகத்தோடு வாழ வேண்டும், மனைவியும் விவேகத்தோடு வாழ வேண்டும். நான் சொல்ல வேண்டிய செய்தி இந்த பகுதியிலிருந்து என்னவென்று சொன்னால், இந்த பானை எப்படி இருக்கோ போட்டால் உடைந்து விடுமோ அதை போன்ற பலவீனமான ஒரு பாண்டம்தான் இந்த பெண். சில வேளைகளில் சாராளை பார்க்கிறோம், நம்ம பார்த்தோம், சாராளை பார்த்தோம். அதுக்கப்புறமா we looked at மேரி. இன்னொரு கேரக்டர் யாரு? டெபோராள். இப்போ சாராளுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு, என்ன தெரியுமா? அவள் நகைத்தாள். சாராள் என்ன பண்ணாளா? நகைத்தாள். நான் கிழவி ஆகிவிட்டேனே, என்னுடைய கணவனுக்கும் வயதாகி விட்டேது, இப்பொழுது எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் சொல்லி அவள் அலட்சியம். நிறைய சமயத்தில் பெண்களாகி நமக்கு அந்த அலட்சியம் இருக்குது, அந்த அவநம்பிக்கை இருக்குது. சாராளுக்கு அந்த அவநம்பிக்கையும் அந்த ஒரு விதமான அலட்சியம் இருந்துச்சு, இது போய் எப்படி நடக்கும். ஆனால் அந்த பலவீனத்தில் அவளுடைய கணவனாகிய ஆபிரகாம் அவளை விட்டுவிடவில்லை. மலடி என்று சொல்லி ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை விட்டுவிடலை. பாருங்கள், 100 வயசு 99 வயசு வரைக்கும் கூட தன் மனைவியை பிள்ளை இல்லாவிட்டாலும் பராமரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சாராள் ஒரு உலகத்துடைய த மதர் ஆஃப் த வேர்ல்ட், அல்லது இந்த உலகத்துடைய தாயாய் வருவதற்கு காரணமாக இருந்தது யார் என்று சொன்னால், அந்த பலவீன பாண்டத்தை கையில் பிடித்திருந்தவர் யார் என்று சொன்னார்? ஆபிரகாம். அதனால் இந்த பலவீனமான பாண்டமாகிய சாராளுடைய அவநம்பிக்கை, அலட்சியம், அவிசுவாசம் எல்லாவற்றிலும், அவருடைய மலட்டு தன்மையிலும், குழந்தையே பிறக்காத சூழ்நிலைகளிலும் அவளை பாதுகாத்து பத்திரமாய் நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்லாமல் அவளை வழி நடத்தி வந்தது யார்? ஆபிரகாம். அதுதான் விவேகமாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை. அதே போல் நாம் எஸ்தரை குறித்து இப்பொழுது நாம் கேட்டோம். எஸ்தர் ஒரு ராஜாத்தியாய் ஆவதற்கு ஆலோசனை சொல்லுவதற்கும், நீ மட்டும் தப்பிச்சுட்டே நினைக்காத, ராஜா கிட்ட போய் ஜனங்களுக்காக பரிந்து பேசு என்று சொல்லுவதற்கும் ஒரு மொர்தெகாய் தேவையாக இருந்தது. ஹல்லேலூயா. எஸ்தர் ஒரு பலவீன பாத்திரமாக இருந்தோம், நான் எப்படி ராஜா கிட்ட போக முடியும், என் தலை போயிடுமேன்ற பயத்தில் அவள் இருக்கும் பொழுது அவளை பலப்படுத்தி ஆலோசனை சொல்லி அவளை தைரியப்படுத்துவதற்கு ஒரு மொர்தெகாய் தேவையாக இருந்தது. ஹல்லேலூயா. அதே போல தான் அடுத்த ஒரு கேரக்டர் பார்த்தோம், டெபோராள். அவள் ஒரு குடும்ப பெண். அவளுடைய கணவனோட பேர் லெஹிபோத்தின் மனைவி ஆகிய டெபோராள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ கணவனுக்கு எவ்வளோ கனம் இருக்கிறதுனால அவளுடைய பேர் டெபோராளோட அட்டாச் ஆகி வருது. அப்போ இந்த டெபோரா வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டும். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவள் என்ன செய்வாள்? நியாயாதிபதியாக போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்தாள். பிக் ஜாப், லைக் அ ஜட்ஜ். ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜு மாதிரி ஒரு வேலை. எல்லாரும் வழக்குகளை கொண்டு வரார்கள், அந்த வழக்குகளெல்லாம் விசாரிப்பா, அவனுக்கு நியாயம் சொல்லணும், அதுக்கு அதிக ஞானம் வேண்டும். அதோடு கூட அவள் ஒரு தீர்க்கதரிசி, தேவனிடத்திலிருந்து செய்திகளை கேட்டு மக்களுக்கு சொல்லுவா. அதுக்கு காரணம் அவளுடைய தேவ பயம். அதோடு கூட அந்த தேசத்துடைய கேப்டன், அவர் படை தலைவன் வந்து சொல்கிறாரு, டெபோராமா நீங்கள் எங்கள் கூட போருக்கு வாங்க. யாராவது பெண்கள் போருக்கு போவாங்களா? ஆண்கள் தான் போருக்கு போவாங்க. ஆனால் அந்த
ராஜாவுடைய படைத்தலைவர் வந்து சொல்கிறார், நீ எங்கள் கூட வா, அப்போ தான் நம்ம போர் ஜெயிக்கும். இந்த அம்மாவும் படைகளை வந்து முன்ன நின்று நடத்துகிறாங்க. இதற்கெல்லாம் பின்னாடி யார் தெரியுமா இருந்தா? லெஹிபோத். ஹல்லேலூயா. அவருடைய கணவனாகிய லெஹிபோத் அவளை சப்போர்ட் பண்ணபடினாலையும் அவளை ஊக்குவித்ததுனாலேயும் தான் அவளால் ஒரு இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் போர்லே முன் நின்று தேவனுக்காக ஜனங்களை வழி நடத்தி அந்த தேசத்துக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மகளாக இருந்தாள். ஹல்லேலூயா. தெபோராள் பலவீன பண்டம் தானே, ஆனால் அவளை பலப்படுத்துகிற தேவனுடைய கிருபையும் அவருடைய குடும்பத்திலே தலைவனாக இருக்கக்கூடிய கணவனும். ஹல்லேலூயா. அடுத்ததாக மரியாள் கேட்குறா, ஆண்டவரே இது எப்படி ஆகும்? அது ஒரு நம்பிக்கை இல்லைதான். எப்படி, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஐ எம் அ வர்ஜின், ஹவு கேன் ஐ கிவ் பர்த்? நான் வந்து கணவனை அறியாதவள். அவருக்கு அது ஒரு பலவீனம் தான். நீங்கள் என்ன ஆண்டவரை என்கிட்ட போய் பிள்ளை பிறக்குன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடக்கும்? ஆனால் ஆண்டவர் அவளை பலப்படுத்தினார். அதோடு கூட யோசேப்பு அவளை அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று அறிந்து அவளை தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தாள். ஜோசப் வாண்டட் டு சீக்ரெட்லி forsake her. ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஏனென்றால் அது தேவனுடைய சித்தம் என்று அறிந்து இந்த ஊரே அவங்களை தூற்றினாலோ, கல்யாணத்துமுனையே கர்ப்பமாயிட்டான்னு மரியாதை சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று யோசேப்பை வசைப்பாடினாலும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து யோசேப்பு தாங்கினபடினாலே அந்த பலவீன பாத்திரம் பலமான பாத்திரமாய் மாறிற்று. ஹல்லேலூயா. ஆகையினாலே பலவீன பாண்டமாய் இருக்கிற நாம் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய கரம் நம்மை தொடும் பொழுது நாம் பலமுள்ள பாத்திரமாக மாற முடியும். ஆமென். அடுத்ததாக இந்த 2 கொரிந்தியர் 4:6-7 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், அதோடு கூட நாம் செய்தியை முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:6-7. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில், அந்த மண் பாண்டம் யாரு? பெண்கள் இல்லை, எல்லாரும். இந்த மண் பாண்டம் யாரா? எல்லாரும். ஓகே, மனுஷனாய் பிறந்திருக்கிற எல்லாரையும் பவுல் அப்போஸ்தலன் மண் பாண்டம் என்று சொல்லுகிறார். உண்மைதானே? கணவன் சம்பாதித்து கொண்டு வருகிறார், மனைவி அதை வந்து சிக்கனப்படுத்தலன்னு வைங்க, கணவனுடைய இருதயம் என்ன செய்யுது? உடைந்து போகிறது. கணவன் ஆசையாதே ஒன்று வாங்கிட்டு வந்து தராரு, இதை தான் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு மனைவி சொன்னால் கணவனுடைய இருதயம் என்ன ஆகிறது? உடைந்து போகிறது. குறை சொல்லும் பொழுது, மனைவி குறை சொல்லும் பொழுது கணவனுடைய இருதயம் உடைந்து போகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நம்மெல்லாம் எப்படிப்பட்டவங்களாம்? மண் பாண்டங்கள். we are weak vessels. நம்மெல்லாம் பலவீன பாத்திரங்கள், மண் பாண்டங்கள். அப்படி ஒரு தட்டுனா உடஞ்சி போகக்கூடிய பாத்திரம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த மண் பாண்டங்களிலே நாம் ஒரு பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம். ஆமென், ஆமென். எவ்வளோதான் நீ பலவீனனாக இருந்தாலும் இந்த மண் பாண்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் முன்னிலே வந்திருக்கிறது. ஆகினால இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்லுவர்களாக நாம் இருக்க வேண்டாம். ஆமென். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றும் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம்முடைய இருதயங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகாசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிற இந்த பொக்கிஷத்துடைய மகத்துவம், அந்த வல்லமை நம்மாலே உண்டானது அல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகினாலே நாம் மண் பாண்டங்கள் தான், நாம் பலவீன பாண்டங்கள் தான். ஆனால் இந்த பலவீன பாண்டத்திலே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் ஒளி நம்மேல் பிரகாசித்தபடினாலே இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய நம்முடைய சரீரத்திலே உள்ளத்தில் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த மண்பாண்டத்தை வச்சுருக்கிறோம். போகும்பொழுது ஒவ்வொரு குடும்பமும் ஒரு மண்பாண்டத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஷெல்ஃபில் வைங்க.
அது எதற்காக? அது உங்களுக்கு ஒரு ரிமைண்டர். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும், உங்கள் மனைவியானவள் பலவீன பாண்டம், ஆகினால் அவளை கவனமாய் விவேகத்தோடு நடத்த வேண்டும். இரண்டாவது, நாம் எல்லாருமே மண் பாண்டங்கள் தான். ஆனாலும் கிறிஸ்து என்னும் பொக்கிஷம், இருளிலிருந்து வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். ஆகினால் அந்த மகத்துவமும் வல்லமையும் மண்பாண்டமாகிய நம்மிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகினால நாம் பலவீன பாண்டங்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமும் வல்லமையும் நம் மீது இருக்கிறது. ஆமென். ஆகினால இந்த செய்தியை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போங்க. ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை இந்த மண் பாண்டத்திலே, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இந்த மண் பாண்டத்திலே நான் வைத்திருக்கிறேன். நான் பலவீன பாண்டம் அல்ல. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை என்னில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். God bless you. भक्ति रे जिस तुमा আমি আরাধনা পাহরি না যাও প্রভু তোমার করুণা করু আমি আরাধনা ক্রুশত মৃত্যু হয়তো প্রভু ক্রুশত মৃত্যু হয়তো প্রভু পদ জীবন পাপী প্রাণ পদ জীবন পাপী প্রাণ ভক্তিরে যিশু তোমার করো আমি আরাধনা পাহরি না যাও প্রভু তোমার করুণা করো আমি আরাধনা করো আমি আরাধনা. Let's have prayer. ஆண்டவர் செய்த உபகாரங்களை மறவாதே, அவர் சிலுவையிலே உனக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார் என்பது பாழுடைய பொருளாக்கம். நாம் ஜெபிப்போம். I request Reverend Ripple Medi will pray for our family, our church families, and also pray for the mic, those who are given the family, Surya family, he will pray for. Thank you. அவர் ஜெபித்த பிறகு ஆசீர்வாதத்தோடு கூட இந்த கூடுகை, இந்த ஆராதனை நிறைவு பெறும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நாக்ஸ், டீ ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் இந்த ஐக்கியத்தில் கலந்து கொண்டு செல்லும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான சகோதரிமார்கள், உங்களுடைய முயற்சியை நான் பாராட்டுகின்றேன். சிஸ்டர் லக்ஷ்மி அவங்களோட சேர்ந்து எல்லாரும் இணைந்து புது சேரு, புது வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு டீம் நம்மை ஆராதனை வழிநடத்த நீங்கள் உருவாகும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. ஜெபம் செய்வோம். I praise God for this wonderful time, and also when I came in the first time, that time I saw a SARS over this floor, I think top floor. It was like this test, na? நான் முதல் முறை வந்தபோது சர்ச்சை ஒரு கூரை போட்டிருந்தாங்க, அதில் நடத்திட்டு இருந்தாங்க. Now this SARS is growing, and this is wonderful building, wonderful floor, wonderful people. Praise God. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அழகிய நமக்கு ஒரு கட்டடத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு அழகான டைல்ஸ் எல்லாம் போடும்படியாக உதவி செய்திருக்கார். நல்ல நெல்லை கத்தரை ஆராய்க்க உதவி செய்திருக்காருக்கா நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். Let us look into prayer. ஜெபத்திலே நாம் செலவிடுவோம். Lord, our God, Heavenly Father, I thank you and praise you for this wonderful and blessed time that you have blessed your child, our dear Enruda and Bo and his family, to serve your people. We praise you and glorify Lord Jesus. We see the growth of this church, Lord. It is you that you have blessed this family. And Lord, you have blessed with His Holy Spirit. We praise you and glorify Lord Jesus. We thank you for these people. Please bless all these families, Lord, all these new believers, Lord. Please bless them to grow in you more and more. And Lord, especially bless those women,
those who are serving in their family and also in different places. Bless them so that, Lord, they will be able to take care of their husband and their children, Lord. We commit all of these women in your care. Also, these brothers and sisters, especially the kids, the youth, Lord Jesus. Nowadays, the youth are they are going in different ways, but Lord Jesus, please bless them with your Holy Spirit so that, Lord, they will be faithful to you. They will be faithful to their parents. And Lord, they will be even faithful to their studies and to their works, Lord. We commit all of our youth in your care. Also, we commit our children so that, Lord, they will be able to grow properly, physically, mentally, and spiritually, Lord Jesus. We commit all of these people in your hand. We thank you and especially pray for this family that they have their concern for this church and they have donated these mic sets. We commit this family and please bless them and meet all their needs, Lord Jesus. We thank you once again for this wonderful privilege to come here and to worship with these brothers and sisters, and let your name be glorified and grow this church more and more, so that, Lord, nearby people, they will also come to your knowledge, and Lord, they will be saved in Christ Jesus, Lord. We give all glory, honor unto you. I pray in Jesus' most precious name. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானம் நம் அனைவரோடும் நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய உறவுகள் திருச்சபையோர் யாவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா. மாரநாதா அல்லேலூயா. மாரநாதா. மில்டனுக்காக எல்லாம் கை தட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஸோ மச்.